வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யாரெல்லாம் இந்த சீரீஸை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்களோ தேங்க்யூ ஃபார் தட். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க பார்க்கறனால தான் நான் ஒரு மோட்டிவேஷன்ல வந்து கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து நன்றி. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கணும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்கு, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கானமி. இப்போ எக்கானமில வந்து ஒரு 3 வீடியோஸா வந்து போட்டிருந்தேன். இந்த வீடியோ என்னன்னா 4வது வீடியோ. அதாவது மணி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தா போகலாம். ஏன்னா 20ல இருந்து ஒரு 22 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் என்னன்னா ஒரே இதுலவே வந்து பார்த்தலாம். இந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டில கேட்பாங்க. ஸோ அதனால என்னன்னா டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு, அதாவது நான் என்டையர் எக்கானமியோட ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஆல்ரெடி எடுத்திருந்தேன். சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் இருந்தது. இந்த மாதிரி நீங்க கிளாஸ்லாம் எடுக்கிறீங்களே, இது எக்ஸாம்ல கேட்பாங்களா, ரயில்வே எக்ஸாம்ல வருமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குமா. பட் வந்து ட்ரஸ்ட் மீ, எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்துட்டு அதுவும் பர்டிகுலரா இந்த டாபிக்கோட நான் கொஸ்டின்லாம் எடுக்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எதுக்காகனா, நான் ஸ்டூடெண்ட்டை ஒரு ப்ராப்பரா தான் கைட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட் டைரக்ஷன்ல தான் என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன சார் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொஸ்டினை பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த கொஸ்டினை பாருங்களேன். முதல் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். The Regional Rural Bank Act was passed in which year by the Government of India? இந்திய அரசால் எந்த ஆண்டு பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது? இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின் ரைட்டா? ஏன்னா வருஷத்தை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. நார்மலா ஹிஸ்டரியில இருக்கிற வருஷத்தை படிக்கவே நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கும். இப்போ எக்கானமிலையும் வருஷம் சொல்லும்போது ரொம்பவே டவுட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா, நான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ரீஜனல் ரூரல் பேங்க், பிராந்திய கிராமப்புற வங்கிகள் எதுக்காக? ரூரல் ஏரியால கிராமத்துல வந்து என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் ஆர் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்றது. அதுதான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்களேன். என்ஹான்ஸ் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி இன் ரூரல் இந்தியா. கிராமப்புறங்களில் நிதி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். எந்த வருஷம் அப்படின்னா 1976 ஆர்ஆர்பி ஆக்ட். அப்ப என்ன, பார்லிமெண்ட் மூலம் தான் வந்துனா, ஏதாவது ஒரு ஆக்ட் வந்தாவே வந்து பார்லிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1976 ஆப்ஷன் ஏ தான் வரும். சரி, இப்போ இது ஓகே, லேர்ன் பண்ணிட்டோம். பட் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு இல்லை எக்ஸாம் ஹாலில் வைக்கும்போது இதே கொஸ்டினை கேட்டாலும் என்னன்னா சில பேருக்கு வந்து மறந்து போயிடும் ரைட்டா. ஏன்னா எல்லாராலையும் வந்து என்னன்னா இந்த நம்பரை வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கிட முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணா நம்ம சில ஷார்ட்கட்ஸ் வந்து வைக்கணும். 1976 ஆர்ஆர்பி எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, 1975 பீரியட்ல யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பா? இந்திரா காந்தி ரைட்டா. ஸோ இந்திரா காந்தி மேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. அப்ப இந்திரா காந்தி இருக்கும்போது நல்லா கவனிங்க, இந்த 75ல என்ன நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும். பொலிட்டிக்கல் லெவலும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பங்களாதேஷ் வந்து வார் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன இந்திரா காந்தி என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நம்ம கிராமத்தை வந்து என்ன மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த டைம் நிறைய பிரச்சனை போனதுனால எக்கானமி டவுனா இருக்கும். ஸோ அதனால என்ன மேம்படுத்துறதுக்காக, எல்லா சைடும் மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேங்க் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் ஸ்டோரியா கனெக்ட் பண்ணுங்க, எதுக்கான நமக்கு மறக்காது. அப்ப 75 அப்படின்னு வந்தாவே இந்திரா காந்தி, இந்திரா காந்தி பீரியட்ல தான் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் வந்திருக்கு. அப்ப 75 76 தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கும்போது கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, அடுத்து போலாமா? இப்ப இந்த டாபிக் எல்லாமே, அதாவது இந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் டாபிக் எல்லாமே நான் மணி அண்ட் பேங்கிங் சொல்லிட்டு இந்த 7வது டாபிக்ல ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ கிளாஸஸ் எல்லாமே, அதாவது இங்க இருக்கிற என்டையர் எக்கனாமிக் கிளாஸஸ் அண்ட் கம்ப்ளீட் வந்து ஜிஎஸ் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியும். நீங்க நியூவா பாக்குறீங்கன்னா என்டையர் கிளாஸஸ் வந்து ஆப்ல தான் இருக்கு. ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா 7871385142 என்னோட வாட்ஸ்அப் நம்பர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். சரி, அடுத்து போலாம். நெக்ஸ்ட் வாங்க. 2வது கொஸ்டின். இன் இந்தியா காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை. இந்தியாவில் நாணயங்கள் காசால் வெளியிடப்படுகின்றன. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான்.
அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, பணத்தை அச்சிடுதல் கரன்சி பிரிண்டிங் இந்தியால யாரு பண்ணுவானா, ஆர்பிஐ பண்ணுவாங்க. ஆர்பிஐ எல்லா கரன்சி நோட்டும், அதாவது என்ன 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா எல்லா தாளையும் வந்து யாரு பிரிண்ட் பண்ணுவானா, ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் என்ன அப்படின்னா 1 ரூபா நோட்டு, எக்ஸப்ட் 1 ரூபா நோட்டு அண்ட் ஆல்சோ காயின். எல்லா காயினுமே, ஆல் காயின்ஸ் ஆர் யார் வந்து பிரிண்ட் பண்ணுவா, அது யார் வந்து மின்ட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இது மறந்துடாதீங்க, எக்ஸாம்ல அடிக்கடி வந்து கேட்பாங்க, கன்ஃபியூஷனா இருக்கும், எதிர் ஆர்பிஐ இல்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதனாலதான் வந்து சொல்றாங்க. அப்ப அங்க பாருங்களேன், காயின்ஸ் சொல்றாங்க, காயின் அப்படின்னு வந்தாவே யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இதே இது நோட்டுகளை கேட்டிருந்தாங்கன்னா, ரூபா நோட்டுகளை கேட்டிருந்தாங்கன்னா அப்ப யார் வரும்னா ஆர்பிஐ வந்து வருவாங்க. அடுத்து வாங்க 3வது கொஸ்டின். Which one of the following is an independent financial institution established in 1990 under the Act of Indian Parliament with the objective of assisting in the growth and development of the மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் செக்டர், எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்னு சொல்லுவோமா. பின்வருவனவற்றில் எது 1990ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இக்கு தமிழ்ல தான் சொல்லுவோம், துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு உதவும் நோக்கத்துடன் நிறுவப்பட்ட ஒரு சுயாதீன நிதி நிறுவனம் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா நீங்க என்ன கனெக்ட் பண்ணணும்னா எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செக்டரை டெவலப் பண்றதுக்காக, அதாவது என்ன, அர்பன் ஏரியால சிட்டில எல்லாம் வந்துன்னா சின்ன சின்ன வந்துன்னா சிறு குறு தொழிலாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட வந்து வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் என்ன, அதான் வந்து கேட்டிருக்காங்க. கிளாஸ் எடுக்கும்போது இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்காக நான் சொன்னது வந்து ஒன்னே ஒன்று தான், சிட்டி தான் சொல்லியிருப்பேன். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பேன். இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி 1990 என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் வந்து மேஜர் ரோல் எந்த செக்டரா, எம்எஸ்எம்இ செக்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து திருப்பி ஆப்ஷன் பில இருக்குங்க. பாருங்க, எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணலன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஸ்டின் எல்லாமே வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்து வாங்க 4வது கொஸ்டின். மைக்ரோ ஃபினான்ஸ் இன் இந்தியா இஸ் a form of financial service that provide small loans and other financial service to poor and low income household இருக்கா. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இன் இந்தியா இஸ் a form of financial service that provide small loans and other financial service to poor and low income household for அப்படின்னு இருக்கா. ஒன்றும் கிடையாது. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் என்பது ஒரு கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்னா, இப்போ கிராமத்தெல்லாம் வந்து சுய உதவி குழுக்கள் இருக்காங்களா, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், இதெல்லாம் வந்து கிராமத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி 6 மாசத்து சீட்டு போடுறது, 1 வருஷம் சீட்டு போட்டு எடுப்பாங்க. எதுக்காகனா அவங்ககிட்ட வந்து, அதாவது கிராமத்துல டெய்லி லைஃப் விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தமா அமௌண்ட் வந்து கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு மொத்த அமௌண்ட் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவேன்னா நகை எடுக்கிறது, இல்ல வீடு கட்டுறதுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் என்பது ஒரு கான்செப்ட். அதுல இருக்கிற பிசினஸ் மாடல்லாம் என்ன, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட் போருக்காக தான் என்னன்னா இந்த கான்செப்ட் உள்ள வந்தது. அது எவ்வளவு கொடுப்பாங்கன்னா ஷார்ட் பீரியட் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 1 வருஷம் 1.5 வருஷம் இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதை தாண்டி வந்து போக மாட்டாங்க, ரைட்டா. அதுதான் வந்து சொல்றாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். கான்செப்ட் தெரிஞ்சா போதும். மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க லோ இன்கம் பாப்புலேஷன்ஸ். அதனாலதான் ரூரல் ஏரியால வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ரொம்பவே ஃபேமஸானு சொல்லுவாங்க. இவங்க லோனு, சேவிங், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. முக்கியமா பார்த்தா இந்தியால வந்து ஹவுஸ் ஹோல்டோட இன்கம் வந்து 1.25 லேக்குக்கு பெர் ஆனம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த லோன் வாங்கலாம். இப்படி இருக்கும்போது தான் என்ன, கவர்மெண்ட் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதன் மூலம் என்ன அப்படின்னா அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கான்செப்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து வாங்க 5வது கொஸ்டின் பாருங்களேன். விச் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா provide loans only against gold jewelry, provide foreign currency exchange services, money transfer services, wealth management services, travel and tourism services இருக்கா. இந்த கொஸ்டின்ல க்ளூ என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனா, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கோல்டு ஜுவல்லரி இருக்கு பாத்தீங்களா, நம்ம கோல்டை வச்சு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து லோன் தருவான்னு சொல்றாங்க. இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்பிஎஃப்சி பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ என்பிஎஃப்சி அப்படின்னாவே ஞாபகத்தில் வச்சுக்கிற வேண்டியது பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸா மறந்துடாதீங்க. முத்தூட், மஹிந்திரா மஹிந்திரா இது எல்லாமே என்ன என்பிஎஃப்சி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேஜர் ரோல் வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கறது. அதே மாதிரி முக்கியமா வந்து தங்க கடன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ தங்கத்தை வச்சோன்னா அதன் மூலம் வந்து நம்ம கடன் தருவாங்க. ஈவன் ரீசெண்ட் டைம்ல கூட தமனா கூட ஒரு ஆட்ல வந்திருப்பாங்க. அதாவது ஐஎஃப்எல் ஓட ஆட்ல வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி
ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா உங்களோட நகையை வந்து வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆட் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா நம்மகிட்ட வந்து தங்கம் இருந்துச்சுன்னா அதை போய் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு வந்து என்னன்னா கடன் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் பேங்க்ல இருக்கு. பட் இங்க என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான். இப்ப இதை வச்சு என்ன பண்ணணும், இது நார்மல் என்பிஎஃப்சியோட எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நான் அதுல பர்டிகுலரா எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இங்க பாருங்க, இந்த பஜாஜ், முத்தூட், மஹிந்திரா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் இங்க கொடுத்துருக்கிற வேலை எல்லாமே யாரு பண்ணுவோம்னா முத்தூட் ஃபினான்ஸ் தான் ப்ராப்பரா பண்ணுவாங்களாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வீதம். நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது என்ன உங்களுக்கு கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். பட் அந்த கான்செப்டோட ஓரியன்டா என்னன்னா கொஸ்டின் பார்க்கும்போது ஓகே என்பிஎஃப்சில இந்த மாதிரிலாம் போல கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? சரி, அடுத்து வாங்க. 6வது கொஸ்டின் என்ன? which of the following regulatory body the sole note issuing authority in India? இங்க பாருங்க, நோட் இஷ்யூ அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் 1 ரூபா நோட் இருக்கு பாத்தீங்களா? அந்த 1 ரூபா நோட்டை யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஆனா ஆப்ஷனை பாருங்க, 4 ஆப்ஷனும் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கொடுக்கல. அதனால நீங்க என்னன்னா தாராளமா எங்க போலாம்னா ஆர்பிஐ வந்து போலாம். ரைட்டா? ஸோ அவ ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல் நோட் இஷ்யூங் அத்தாரிட்டி. நம்ம டீட்டெயிலா பார்த்தோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 1 ரூபா நோட்டு காயின் இதுதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதை தவிர மிச்சம் இருக்க எல்லா கரன்சி நோட்டையும் யார் தான் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. 7வது கொஸ்டின், ஐடென்டிஃபை த ராங் ஃபேர். ஒரு பேங்க் ரிலேட்டடான கேட்டகரி வந்து கொடுத்துட்டு எது வந்து தவறானது இருக்கு அதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்லாம் பாருங்களேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் பேங்கான்னு கேட்குறாங்க. கனரா பேங்க் வந்து பேமெண்ட் பேங்கான்னு கேட்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து பிரைவேட் பேங்கான்னு கேட்குறாங்க. ஏயு பேங்க் லிமிடெட் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இங்க பாருங்களேன், அதாவது என்னன்னா நம்ம இந்தியால இப்போதைக்கு வந்து 12 வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு. தேசியமயமாக்கல் வந்து பேங்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் தான். கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 50% மேல இருந்துச்சுன்னா, ஸோ 50% மோர் இருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இது யாரு கீழே வந்துன்னா கவர்மெண்ட் கீழே வந்துன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற அந்த 12 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 12 பேங்க்குமே என்னன்னா கவர்மெண்ட் பேங்க் தான். இதுல நல்லா கவனிங்களா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதே மாதிரி வந்து இன்னொன்னு கேட்டிருந்தாங்களே கனரா பேங்க். கனரா பேங்க் இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ கனரா பேங்க் இதெல்லாம் பார்ட் ஆஃப் எதுல வரும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல வரும். இது கரெக்டா இருக்கு. ஆனா இது வந்து பேமெண்ட் பேங்க் கிடையாது, இது பப்ளிக் செக்டர் பேங்க் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இத வரும். பேமெண்ட் பேங்க் என்பது இந்த ஏர்டெல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ஏர்டெல் பண்ணீங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அப்படிலாம் இருக்கும். அதுதான் வந்து பேமெண்ட் பேங்க் சொல்லுது. ஆனா இது வந்து வராது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ராங் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ஞாபகத்துல வச்சுக்கேன், இது இம்பார்ட்டன்ட். ஈவன் வந்து இந்த பேங்க் எம்ப்ளாயி, அதுவும் பேங்குக்கு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் நிறைய பேருக்கு தெரியும். ஹோலிஸ்டிக்கா இதெல்லாம் கவர்மெண்ட் பேங்க் இருக்கும், எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணி தான் வந்து ஐபிபிஎஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு சொல்லலாம், கவர்மெண்ட்டுக்கு கீழே நிறைய பேங்க் இருக்கு. கவர்மெண்ட் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம், பிரைவேட் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். இந்த இருக்கிற 12மே என்ன கவர்மெண்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணா கவர்மெண்ட் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்றது. அதனாலதான் அதுக்குன்னு வந்து பேங்க்குக்காகவே என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து வாங்க. ஸோ 8வது கொஸ்டின் பாருங்க. In which one of the following year it the 12 major Indian scheduled commercial bank it nationalized in India இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லினா 12 பேங்க் வந்து இருக்கு. as of அக்டோபர் 2025 12 பேங்க் என்னன்னா இந்தியன் பேங்கா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேனே தவிர அவன் கேட்ட கேள்வி என்ன, எந்த டைம்ல இந்த மாதிரி 12 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க, தேசியமயமாக்க பண்ணாங்க, அந்த வருஷத்தை சொல்லு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்சுவல் பேன். அகைன் வந்து இயர் வைக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்து மிஸ்டேக் ஆகும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கேன். பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஆர்பிஐ ஆக்ட் கீழ தான் என்னன்னா பேங்க்கை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ஷெட்யூல்டு பேங்க், இன்னொன்று நான் ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்ல வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு கமர்ஷியல், இன்னொன்னு கோஆபரேட்டிவ் பேங்க். கமர்ஷியல் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு பப்ளிக் செக்டர், இன்னொன்னு பிரைவேட் செக்டர். பிரைவேட்ல இந்தியன் பேங்க் இருக்கும், ஃபாரின் பேங்க் இருக்கும். இந்த பப்ளிக் செக்டருக்கு பாத்தீங்கன்னா இதான் 12 வந்து இப்போதைக்கு நேஷனலைஸ் ஆன வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு. அது நான் என்னன்னு சொன்னேன். இதை எந்த வருஷம் வந்து மாத்திருப்பாங்கன்னா பாருங்க. ஆக்சுவலி இது என்னன்னா நான் எடுத்த சோர்ஸ் எல்லாமே வந்து விக்கிபீடியா தான். நான் இது கொடுத்தேன் பாருங்களா, இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த விக்கிபீடியா பேஜ் இருந்தா நான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் இன் இந்தியன்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு விக்கிபீடியால அந்த பேஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா இதுல நிறைய பாயிண்ட் இருக்கு, குரூப் டி எக்ஸாம்ல கேட்கலாம். அதனாலதான் வந்து சொல்ல வரேன். சரி, இப்போ என்னன்னா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் நல்லா கவனிங்களா, 1959 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜர் ஸ்டெப் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் எப்போ வரும்னா 69 வரும். 69 இந்திரா காந்தி கவர்மெண்ட்டும் அப்ப என்ன 14 மேஜர் பேங்க் என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் நேஷனலைஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க.
அப்ப 69ல ஒரு மேஜர் ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க ரைட்டா. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது 1969. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். கேள்வியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஷன்லாம் வந்து இந்த அளவு ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கனால இந்த ஒரு ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் தான். அடுத்து போலாம். 9th கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் மேட்ச் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? முகமது யூனஸ் விஸ்வாஸ் வங்கின்னு சொல்றாங்க. முகமது யூனஸ் கிராமின் வங்கின்னு சொல்றாங்க. முகமது யூனஸ் ஸ்ரீலங்காவாம். கிராமின் பேங்க் வந்து கூடானா ஒன்றும் கிடையாது. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னா அது வந்து ஒரு கான்செப்ட். அதுக்கான பிசினஸ் மாடல் தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொன்னா. இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் யாரு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள கொண்டு வந்திருப்பா? நம்ம உலகத்துக்கு யாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லியிருப்பானா? ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் சிஸ்டம் யார் சொல்லுவாங்கன்னா முகமது யூனஸ் சொல்லுவாங்க. எந்த நாட்டை சேர்ந்தனா? பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர். இந்த கான்செப்டை இவர் சொன்னதுனாலதான் என்னன்னா நோபல் பிரைஸ்மே வந்து இவருக்கு கிடைச்சிருக்கும். ஞாபகத்துல வைங்க. இவர் உருவாக்குனது அந்த பேங்கோட பேர் வந்து கிராமின் நோடல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிராமின் பேங்க் அப்படின்னு வந்தாவே யாருன்னா முகமது யூனஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான். இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு நான் டீச் பண்ணதான் அதுக்கான ஸ்லைடு தான் கொடுத்துருக்கேன். அதனால என்னன்னா நீங்க தாராளமா வந்து என்னோட கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும். தேவையில்லாதான் இருக்காது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா என்ன பண்ணிருக்கேன்னா நான் கொடுத்துருப்பேன். சரி, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வாங்க 10th கொஸ்டின்ஸ். இதுல நான் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபியட் மணி இன் இந்தியான்னு இருக்கா? என்ன கிடையாது. ஃபியட் மணி என்பது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இப்ப மணி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்ப என்கிட்ட வந்து 2000 தாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2000 தாளை எதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணி அதை வச்சு நான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன்? ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு ரைட்டா. ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். ஆனா இருந்தாலும் ஏன் அதுக்கு வேல்யூ இருக்குன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அதை பேக் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இந்த 2000 நோட்டை எஸ் இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க. அது இப்ப போய் யூஸ் பண்ணாலும் என்ன வெறும் பேப்பர் தான் ரைட்டா. அப்ப எந்தெந்த நோட்டை எல்லாம் எந்தெந்த கரன்சி நோட்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்களோ அந்த பேப்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு ரைட்டா. அந்த மாதிரி எந்த பேப்பருக்குலாம் வேல்யூ கொண்டிருக்கோ அதான் என்ன சொன்னா ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே என்னன்னா நீங்க ஆப்போசிட்டா பார்க்கலாம். இப்போ சில்வர் கோல்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு உண்மையிலேயே வேல்யூ இருக்கு. கோல்டுக்குலாம் வந்து என்னன்னா அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அந்த 2000 நோட்டு 500 நோட்டு இதுக்கெல்லாம் என்னன்னா வெறும் பேப்பர் தான் ரைட்டா. கவர்மெண்ட் சொல்ல என்னன்னா வெறும் பேப்பர். கவர்மெண்ட் சொன்னதுனால அதுக்கு வேல்யூ இருக்கு. அப்படி சொன்னதுனாலதான் அது பேரு ஃபியட் மணின்னு சொல்றது. இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க 2000 நோட்டு எல்லா நோட்லயும் எடுத்து பாருங்களேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பீரர் சம் ஆஃப் 2000 ரூபீன்னு சொல்றாங்க. யாரு ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த நோட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் 2000 ரூபாய் வந்து கொடுக்குற பொறுப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இப்படி சொன்னதுனாலதான் என்னன்னா ஓகே இது 2000 நோட்டு அதுக்கான ஈக்குவலண்டான என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால பொருள்கள் வாங்க முடியுது. உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுங்க. அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஃபியட் மணி என்பது நான் இப்பதான் சொன்னேன். இதெல்லாம் இருக்கு. நோட்டு தான். 500 நோட்டு, 100 நோட்டு, 1 காயின் இது எல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சொல்லதுனாலதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த 1000 செக் இருக்கு பாருங்களா. செக் கான்செப்ட் எல்லாமே பேங்கோட கான்செப்ட். பேங்க் கான்செப்ட் ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு விதமான செக் இருக்கும். எல்லா செக்கும் கொண்டு போய் எங்கேயும் கொடுக்க முடியாதுல்ல. அப்ப என்னன்னா இது பேங்கோட இது வந்து ஃபியட் மணி கிடையாது ரைட்டா. மணி என்பது கவர்மெண்ட் பேக் பண்ணணும். 3 தான் கவர்மெண்ட் பேக் பண்ணுவாங்க. இந்த 1000 ரூபாய் இதை வந்து கவர்மெண்ட் பேக் பண்ண மாட்டாங்க. 1000 ரூபாய் செக். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்த கொஸ்டின் 11th. The main objective of which of these financial institution to provide fund for providing sustainable irrigation practices for இந்தியாவோட ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவின் கிராமப்புற உள்கட்டமைப்பிற்கு நிலையான நீர்ப்பாசன நடைமுறைகளை வழங்குவதற்கான நிதியை வழங்குவதே இந்த நிதி நிறுவனங்களின் எதன் முக்கிய நோக்கமாகும். ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கான். அவங்களோட எய்ம் எல்லாமே வந்து இந்தியாவோட ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன அதான் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நபார்டு வரும். இதே நான் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நபார்டோட ஃபுல் ஃபார்ம் பாருங்களேன். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். என்டையரா ரூரல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டெடிகேட்டடா வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? நபார்டு வரும். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்னாவே வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு ஒன்று பார்த்தோமா ஒரு பேங்க் பார்த்தோமா அதே மாதிரி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாவே யார் உள்ள அந்த நபார்டு வந்து உள்ள வருவாங்க. ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நீங்க நபார்டு எக்ஸாமுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எவ்ரி இயர் நபார்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி என்னன்னா அதாவது பேங்க்குக்கான இது மாதிரி தான் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இது தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன் கனெக்ட் பண்ணுங்க.
அடுத்து வாங்க 12வது கொஸ்டின். த ஃபாலோயிங் வாசம் ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா இருக்கு பாருங்க. மைக்ரோ ஃபினான்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் ஆல்ரெடி பார்த்ததான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா என்னன்னா சேவா பேங்க் 1974 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பங்களாதேஷ்ல இருக்கிற இந்த முகமது யூனஸ் அவர் தான் அந்த கான்செப்டை சொன்னாரு. அவர் தான் 1970 பங்களாதேஷ்ல என்ன பண்ணுவார்னா அந்த கிராமின் மாடல் பேங்க் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதை பேஸா வச்சா என்னன்னா இந்தியாவில் 74 என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவாக்கிருங்க. இந்த பேங்கோட பேரு சேவா பேங்க். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். பாருங்க, லேர்ன் பண்ண இந்த கொஸ்டின் ஈஸி, லேர்ன் பண்ணலன்னா டஃப் தான். 13வது கொஸ்டின். த பேங்க் நோட் ஆஃப் டினாமினேஷன் ஆஃப் டேஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த மகாத்மா காந்தி நியூ சீரியஸ் போஸ்ட் டிமானிட்டைசேஷன். 2014 தான் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. ஹவ் இமேஜ் ஆஃப் மங்கள்யான் ரெப்ரசென்டிங் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் மிஷன் இருக்கா. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 2016 மகாத்மா காந்தி புதிய தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட டேஸ் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் இந்தியாவின் முதல் கிரகங்களுக்கு இடையான விண்வெளி பயணத்தை குறிக்கும் மங்கள்யானின் படத்தை கொண்டுள்ளன. அதாவது எந்த நோட்டு மங்கள்யானோட படம் வந்து பின்னாடி இருக்கும் அதான் வந்து கேட்குறாங்க. இது ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து கிடையாது. இது என்னன்னா இந்தியாவில கரன்சி ரிலேட்டட் சில நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது மேஜர் இம்பாக்டை கொடுத்துருக்கும். முக்கியமா சொல்ல போனா 2016 டிமானிட்டைசேஷன்ஸ் அதை வச்சு என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆகுது 2000 நோட்ல பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன இருக்குன்னா மங்கள்யான் இருக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2000 நோட்டு தான். பட் இருந்தாலும் மிச்சமே பார்த்துக்கலாம். 500 நோட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் வந்து பின்னாடி இருக்கும். 200 வந்து சஞ்சி ஸ்தூபா இருக்கும். 50 வந்து ஹம்பி வித் சேரியட். ஸோ ஹம்பி எங்க இருக்குன்னா கர்நாடகா. ஹம்பி வந்து கர்நாடகா. சஞ்சி ஸ்தூபா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்கு. ரெட் ஃபோர்ட் வந்து டெல்லியில இருக்கு. ஸோ மங்கள்யான் எங்க இருக்குன்னா மார்ஸ்ல இருக்கு. ரைட்டா. இப்போ இதுவுமே என்னன்னா ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்ல மைண்ட்ல வச்சுக்கேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ரைட்டா, தமிழ்நாட்டில் இருக்கும். 50 வச்சு என்ன பண்றேன்னா நான் கர்நாடகா போறேன். அதே கொஞ்சம் காசு கூட வருது. 200 வச்சு என்ன பண்றேன்னா மத்திய பிரதேஷ் போறேன். கொஞ்சம் காசு கூட வருது. 500 வச்சு என்ன பண்றேன் டெல்லி போறேன். இன்னும் காசு கூட வருது. 2000 வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா மார்ஸ்க்கே வந்து போறேன். 2000 வச்சு மார்ஸ் போறதா கனெக்ட் பண்றதுக்காக சொல்ல. ரைட்டா. அதாவது காசு தமிழ்நாட்டுல இருந்து கூட கூட போகும்போது அப்படியே என்ன சொல்லணும் இந்த மேப் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ நார்மலா ப்ரிப்பேர் பண்றதை விட இந்த மாதிரி வைக்கும் போது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் சொல்றேன். ஜஸ்ட் நான் ஒருத்தர் வச்சுக்கேன். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் 2000 நோட்டு தான் வரும். அடுத்து வாங்க 14வது கொஸ்டின். In the wake of Andhra Pradesh microfinance crisis in 2010, RBI had instituted which committee to study issues and concern in the microfinance institution sector in India இருக்காங்க. அதாவது 1974 என்ன இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கான்செப்ட் என்ன இந்தியாவுக்குள்ள வருதான். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த 1900 அந்த டைம்லாம் வந்து நிறைய பிரச்சனை வந்து என்னன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய கம்பெனி என்ன ஆகும்னா டிஃபால்ட் ஆவாங்க. ஈவன் நம்மளே சில மூவிலாம் பார்த்துருப்போம். அது அந்த சீட்டு கம்பெனிலாம் மூடிட்டு வந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன, ஏன் இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்றாங்க, அதுக்கான ரீசனை சொல்லுங்க, ரீசனை சொல்லி என்ன வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பாங்க ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்ன அதான் வந்து கேட்டிருக்காங்க. இதையுமே கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பானா மலேகம் கமிட்டி. ஸோ மலேகம் கமிட்டி எப்பனா 2010. ஆக்சுவலி நிறைய இடத்துல பிரச்சனை போகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து ரொம்ப லெவல்ல இருக்கனால அதை சரி பண்றதுக்காக ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட பேர் வந்து மலையம் கமிட்டி. அந்த மலையம் கமிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரு பண்ணலன்னா என்பிஎஃப்சி வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் என்பிஎஃப்சி ஓப்பன் பண்றதுக்கும் என்னன்னா சில கிரிட்டீரியா வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்கான அமௌண்ட் 100 ரூபா இருக்குன்னா அதுல 75 ரூபா நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மைக்ரோ ஃபினான்ஸ் லோனா கொடுக்கணும். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் லோனா வந்து நீங்க கொடுக்கணும். மிச்சம் இருக்கிற 25 ரூபா இருக்குல்ல, அந்த 25 என்ன பண்ணுன்னா உங்களோட அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்துன்னா நடத்துறதுக்கான செலவுகள் இருக்குமா அதுக்கு வந்து செலவு பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா சொன்ன இது யாருன்னா இந்த கமிட்டி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த கமிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் மலையகம் கமிட்டி ஆப்ஷன் வந்து டி தான் வரும். அடுத்து வாங்க 15வது கொஸ்டின். The wake of
Andhra Pradesh microfinance crisis in 2010. RBI had a co-chairmanship task to study issue and concern in the MFI sector, microfinance institution sector. அதாவது சேம் இதுதான். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கு. நான் குரூப் டீல கேட்ட கொஸ்டின் தான். நான் எல்லாமே குரூப் டீல கேட்ட கொஸ்டின் மட்டும் நான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் போடுங்க. எல்லாமே ப்ராப்பரா ஒன்லி குரூப் டி கேட்டது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரயில்வே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அது ஒரு புக் வரும், 600 பேஜ் 700 பேஜ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிரும், சரிங்களா? அதனால எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோமோ அதோட கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எதை கேட்கறாங்க, என்ன பண்றாங்க, கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் இருக்கு, எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ப்ராப்பரா இருக்கும். ஸோ அதனால தான். சரி, இப்போ என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஒய்ஹெச் மலைகம் இவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்காக என்ன பண்ணியிருப்பாங்க, கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாங்க 16வது கொஸ்டின். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 is a law that regulates banking firm in India. This act was amended by the Banking Regulation Amendment Act of which year அப்படின்னு இருக்கா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து 2020 என்னன்னா பேங்கிங் ரெகுலேஷனுக்கு வந்து என்ன பண்ணிருப்போம்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா 2020. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி கூட எடுத்துக்கலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, நல்லா கவனிங்க, ஆர்பிஓட ஃபங்க்ஷன்ல முக்கியமான ஃபங்க்ஷன் பேங்கை வந்து ரெகுலேட் பண்றது. பேங்கை ரெகுலேட் பண்ணணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும்ல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதன் மூலம்னா இந்த அமெண்ட்மெண்ட் 2020 மூலம். அதனால என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். 17வது கொஸ்டின். Which one of the following animal is present on the insignia of Reserve Bank of India? பின்வரும் விலங்குகள் எதுவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் முத்திரையில் உள்ளது. ஆக்சுவலி என்னன்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். இதான் வந்து ஆர்பிஐயோட வந்துன்னா லோகோ இருக்கும். அந்த லோகோல என்ன இருக்கு பாருங்களேன், என்ன இருக்கு, டைகர் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல், ரைட்டா? இது வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியல அப்படின்னா ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு தேவையில்லாம ஆன்சர் பண்ணி நெகட்டிவ் மார்க்கிங் போயிடக்கூடாது. அதனால சொல்றேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து வாங்க 18. The limit of fish loan that is granted under மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, முத்ரான்னு சொல்றது. அது ஒன்றும் கிடையாது, இதுக்குமே நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். முத்ரா வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் 2015 பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்கான எம்எஸ்எம்இ செக்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோனா. இப்போ ஒரு பேங்க் போறோம்னு வச்சுக்கேன், பேங்குக்கு போய் நம்ம லோனு கேட்டா அவன் என்ன சொல்லுவானா கொலாட்ரல் கேட்பான். கொலாட்ரல் மீன்ஸ் வந்து ஓகே நான் லோன் கொடுக்குறேன், பட் ஏதாவது வந்து ப்ரூஃப் காமி, உனக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு காமி, இல்லை ஏதாவது வந்து கார் இருக்கான்னு காமி, ஏதாவது உனக்கு காமி, அப்பதான் நான் லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன சில மைக்ரோ ஃபினான்ஸ் சின்ன சின்ன வந்துடுனா இந்த கடை வச்சிருக்கலாம் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு எதுவும் பெருசாலாம் வந்துடுனா ஓன் பண்ண மாதிரி இருக்காது. அவங்களுக்கு வந்து என்னன்னா லோன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியா இருக்கும். அந்த ஸ்கீம் பேர் தான் என்ன, முத்ரா ஸ்கீம் சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா கவனிங்களேன், 3 தான் இருக்கு. ஒன்று சிஷு அப்படின்னு சொல்லுவாங்க, சிஷுல 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா புதுசா ஒரு ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா. கிஷோர் என்பது 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். இது வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன பிசினஸா இருக்கிறவங்களுக்கு. தருண் வந்து கொஞ்சம் பெரிய பிசினஸா இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக கொடுப்பாங்க. 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கொலாட்டலுமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. என்ன இது இந்த ஸ்கீம்ல வரவங்க வந்து வாங்கிக்கலாம். அதனால என்ன ஆகும்னா இந்த கொஸ்டின் சிஷு கிஷோர் தருண் அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் பார்த்தோமா, சிஷு கிஷோர் தருண். அப்ப சிஷுல என்ன 50,000 வரைக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப் டு என்னன்னா 50,000. ஆப்ஷன் சி தான் வரும். 19வது கொஸ்டின். விச் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மணின்னு இருக்கா. மணி என்ன, பணத்தோட முதன்மையான செயல்பாடு என்ன இருக்கும். பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இது வந்து ப்ரையாரிட்டி சொல்ல முடியாது, நான் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் குட்ஸ் கிடையாது, பேசிஸ் ஆஃப் டெப்ட் கிடையாது, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பணம் இருக்கு, 2000 நோட் இருக்கு, அந்த தாளை வச்சு என்ன பண்ண முடியுது, என்னால வந்து பரிமாற்றம், அதாவது ஒரு பொருளை வந்து என்னால வாங்க முடியும்னா அதுதான் மணியோட வந்து பிரைமரி ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்த கொஸ்டின். In which one of the following year did the Reserve Bank of India introduce the comprehensive regulatory framework
ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கா? அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போதான் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? இந்த என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இதில் எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்? மலையன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அதில் சில மினிமம் ரெக்யர்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 2010 கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஏன் 2010 சொன்னா நாங்கள் பாருங்க அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண 2010 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கமிட்டியோட வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். 27வது கொஸ்டின். The Reserve Bank of India was nationalized with the effect from 1st January அப்படின்னு இருக்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே, அதாவது அந்த மணியன் பேங்கிங்ல எடுத்தனே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். என்னன்னு நல்லா கவனிங்களேன். ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் எப்படின்னா 1st January 1949. அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1949. ரொம்ப ஃபேக்சுவலா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். நிறைய பேங்க் ரிலேட்டடா படிப்போம். சில இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல வந்து கேட்குறாங்க. ஸோ அதனாலதான். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வாங்க. 22வது கொஸ்டின். Which of the following private sector bank in India வருவனவற்றில் இந்தியாவில் உள்ள தனியார் துறை வங்கி எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது என்னன்னா, இங்க இருக்கிற வந்து அந்த 12 நேஷனலைஸ் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா போதும், ஆன்சர் பண்ணலாம். ஏன் சொல்லுங்க பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி யூசிஓ. இந்த மூணுமே என்ன பார்ட் ஆஃப் எதோடது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் தான். என்ன பார்த்தோம்? 3 இது பார்த்தோமா? ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, இன்னொன்று பஞ்சாப் நேஷனல். பேங்க் ஆஃப் பரோடா இங்க இருக்கு, பஞ்சாப் நேஷனல் இங்க இருக்கு, யூசிஓ பேங்க் வந்து இங்க இருக்கு. அப்ப இது இல்லாம மிச்சம் இருக்க ஒன்னே ஒன்று ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் நிறைய பேர் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஃபெடரல் பேங்க் தான் வந்து பிரைவேட் பேங்க். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதா வரும். அவ்வளவுதாங்க. இந்த டாபிக்ல கேட்ட வந்துடணும். கொஸ்டின் 22 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதிகமான கொஸ்டின் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா வந்து கேட்குறாங்க. நிறைய வந்துன்னா ஃபேக்சுவலான பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணியானா அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க. அப்பதான் வந்து மைண்ட்ல நிற்கும். இப்போ இந்த இது பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் ஆப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா, நீங்கள் ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு வந்து காமிக்கும். அந்த ஃபோல்டரில் போங்க. ஃபோல்டரில் போனீங்கன்னா குரூப் டிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒவ்வொரு பிளேலிஸ்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான். இப்போ நான் சொன்னது போக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.